அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை உறவுகளே, இந்த தவ காலத்திலே உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்தமான உன்னதமான தவக்காலமானது, இந்த தவக்காலம் அருளின் காலம் என்றும், இரக்கத்தின் காலம் என்றும், மனமாற்றத்தின் காலம் என்றும் நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கின்றோம். எம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்ற, ஆன்மீகத்திலே எம்மை வளர்த்துக் கொள்ளுகின்ற, ஆன்மீகத்திலே எம்முடைய வாழ்வை ஆழப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலத்தை ஆண்டவர் எம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். நாங்கள் செய்து வருகின்ற நம்முடைய அறச்செயல்கள், தான தர்மங்கள், பலவிதமான நன்மைத்தனங்கள் வழியாக நம்முடைய வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், ஆண்டவருக்குள்ளே அதை ஆழப்படுத்திக் கொள்ளவும், பழைய பாவ நிலையில இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகின்ற ஒரு பரிசுத்தமான காலமாக இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த தவக்காலத்திலே இந்த வாழ்வை புதுப்பித்து ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவருடைய பாடுகளோடு நம்முடைய வாழ்வை இணைத்து அதன் வழியாக பரிசுத்தமாக வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற 5 விதமான காரியங்களை நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும், நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்குள்ளே ஆழப்படுத்திக் கொள்ளவும், ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ளவும் நாங்கள் செய்ய வேண்டிய 5 காரியங்களை இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் வழியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன், ஆசைப்படுகின்றேன். அதிலே முதலாவதாக, இந்த தவக்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வாழ்வினுடைய உன்னதமான பண்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் பகைவர்களை நாங்கள் மன்னிக்க ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கொலோசையர் 3:13 மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை பண்பாக, தேவையானதாக, அவசியமான ஒரு பண்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மன்னிப்பதாலே நம்முடைய வாழ்விலே, ஆன்மீகத்திலே, சாதாரண வாழ்விலே, அதிலும் சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். வளமோடும் நிறைவோடும் நாங்கள் வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே மன்னிப்பு என்கின்ற அந்த நல்ல மேலான பண்பை, புண்ணியத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். அதை நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே அவர் வாழ்ந்து காட்டியது போல, செய்து காட்டியது போல நாங்களும் நம்முடைய பகைவர்களை, நமக்கு எதிராக பலவிதமான குற்றங்கள் செய்தவர்களை, தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க முற்படுகின்ற பொழுது இந்த காலம் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள காலமாக இது. அதாவது பண்பாக, புண்ணியமாக இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைவது, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்போம். 1 தெசலோனிக்கர் 5:16 எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுகின்ற நல்ல மனம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த வாழ்வென்னும் கொடை மூலமாக ஆண்டவரை போற்றி புகழ்கின்ற நன்றியுள்ள நல்ல மக்களாக இந்த நாட்களில் நாங்கள் வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்ல நன்றி என்கின்ற அந்த நல்ல பண்பு நம்முடைய வாழ்வை அது உயர்த்தும், அது பரிசுத்தமாக மாற்றும். 3வது பண்பு, நம்முடைய வாழ்வில் நாங்கள் கடுமையாக உழைக்கின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்போம். 2 தெசலோனிக்கர் 3:10 உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த உழைப்பு என்பது நம்முடைய வாழ்விலே நாங்கள் எடுக்கின்ற பலவிதமான முயற்சிகள், வாழ்விலே நாங்கள் முன்னேறுவதற்கு, நிறைவாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாங்கள் கடுமையாக உழைக்கின்றோம். அதுவும் இந்த தவ காலத்தில் நாங்கள் செய்து வருகின்ற நம்முடைய தவ முயற்சிகள் கூட ஒரு உழைப்பாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். இந்த முயற்சி, நம்முடைய பிரயத்தனம் நம்மை ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து நம்முடைய வாழ்வை பரிசுத்தம் உள்ள வாழ்வாக மாற்றும். 4வது, உறவுகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். ரோமர் 10:10
உறவுகளில் நாங்கள் எப்பொழுதும் உறவுகளோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, உறவுகளுக்குள்ளே ஒற்றுமையோடு இருக்கின்ற பொழுது, தியாகத்தோடு வாழுகின்ற பொழுது, விட்டு கொடுத்து வாழுகின்ற பொழுது, உதவி செய்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு வளம் பெறுகின்றது. ஆண்டவர் காட்டிய அந்த கிறிஸ்தவ நல்ல பண்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்வு எதுவென்று சொன்னால், நமக்காக வாழ்வது அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு மற்றவர்களுக்காக நம்மை கொடுப்பது, தியாகம் செய்வது, அர்ப்பணிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வாழ்வை, உறவுகளை வளர்த்துக் கொள்வோம். உறவுகளுக்குள்ளே அந்த உன்னதமான அன்பிலே, பகிர்விலே, விட்டு கொடுத்தலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்ந்து இந்த நாட்களை நாங்கள் நல்ல நாட்களாக பயன்படுத்திக் கொள்வோம். இறுதியாக 5வதாக, இயற்கையை நேசிக்கின்ற நல் மக்களாக நாங்கள் மாறுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அற்புதமான இயற்கை என்பது, படைப்பு என்பது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படைப்பின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பலவிதமான நன்மை தனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த 5 மேலான புண்ணியங்கள், பண்புகள் வழியாக நம்முடைய வாழ்வை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது, சிறப்பாக இந்த நாட்களிலே, இந்த பரிசுத்தமான காலத்திலே, இந்த தவ காலத்திலே, அருளின் காலத்திலே நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உழைத்து வருகின்றோம். நாங்கள் பார்க்கின்ற பொழுது நற்செய்தியின் வழியாக இந்த லாசருடைய உயிர்த்தெழுதல், உயிர் பெறுதல், இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருவது, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே உயிர் பெற்று வாழுகின்ற உயிர் துடிப்புள்ள விசுவாசம் கொண்ட மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உயிர்ப்பு என்பது நம்முடைய பலவிதமான பாவங்களிலே இருந்து, தீமைகளிலே இருந்து, பொல்லாப்புகளிலே இருந்து, இருளிலே இருந்து, உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகளிலே இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர் பெற்று வாழுகின்ற ஆண்டவருடைய பாடுகளோடு நம்முடைய வாழ்வை இணைத்து உயிர் துடிப்புள்ள உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவர் எம்மை அழைத்து நிற்கின்றார். எனவே இந்த நாட்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய அருள் இந்த சிலுவையின் வழியாக நம்முடைய வாழ்வு உன்னதமாக மாறுகின்றது, நிறைவான வாழ்வாக மாறுகின்றது. சிலுவை வழி நம்முடைய வாழ்வு. அந்த சிலுவையின் நிழலிலே நாங்கள் நடப்போம். சிலுவையை தாங்கிக் கொள்வோம். சிலுவையை இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்து வாழ்வினுடைய வெற்றிக்கு நாங்கள் செல்லுவோம். உயிர் பெற்று எழுந்து வாழுகின்ற உயிர் துடிப்புள்ள நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம். அதோடு நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த ஆண்டு நம்முடைய குடும்பங்களுக்காக இறைவண்டல் செய்கின்ற ஒரு ஆண்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருக்குடும்பத்தினுடைய முன்மாதிரியே பின்பற்றி வாழுகின்ற நல்ல குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் சிறப்பாக இறைவண்டல் செய்கின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இந்த நாட்களில் நாங்கள் மன்றாடுவோமாக. எங்களை என்றும் அதிகமாக அன்பு செய்கின்ற இயேசு ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாட்களிலே நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான இந்த தவ காலத்திலே, அருளின் காலத்திலே, இரக்கத்தின் காலத்திலே, மனமாற்றத்தின் காலத்திலே நம்முடைய வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியறலும். உம்முடைய பாடுகளோடு உம்முடைய வாழ்வை நாங்கள் இணைத்து உம்முடைய பாடுகளின் வழியாக உம்முடைய வாழ்விலே ஒரு மனமாற்றத்தை, ஒரு புதுப்பித்தலை கண்டுகொள்கின்ற அதன் வழியாக நம்முடைய வாழ்வை ஆண்டவரே உமக்குள்ளே நீர் கொடுத்த வாழ்வை ஒரு முழுமையான, ஒரு நிறைவான, ஒரு மகிழ்வான வாழ்வாக நம்முடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்து நம்முடைய பாடுகளோடு நம்முடைய வாழ்வையும் இணைத்து பரிசுத்தமான, உண்மையுள்ள, விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே மாற்றியறலும். ஆமென்.